இந்த உலகத்துல ஒரு மனிதர் ஒரு சத்குரு யோசித்து விளையாட்டு மட்டும்தான் மனிதனை மனிதனோடு இணக்கமாக வைக்கும் என்பதை அடையாளம் கண்டுபிடித்து கிராமங்கள் தோறும் இருக்கிற எல்லா திறமைசாலிகளையும் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு நகர்த்தி ஒரு பெரிய கிராமோத்சவம் திருவிழாவா கொண்டாடணும்னு 20 ஆண்டுகளாக நீடிக்கிற இந்த முயற்சிக்கு வேலூரே அதிர்கிற வண்ணம் ஒரு பலத்த கைத்தட்ட நாம் எல்லாம் தரலாம். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கவும். மொபைல் எடுத்து விட்டால் கண்டிப்பாக ஓடி ஆடி விளையாடுவோம். குறிப்பாக கிராமத்தில் பெண்களும் ஆண்களும் நிறைய பணி சுமைகள் இருக்கின்றது. ஆனால் நன்றாக விளையாடுவார்கள். எனக்கு ஒன்று நான் பள்ளியில் படிக்கும் போது இங்க இருக்கும் பூட்டு தாக்குன்ற ஒரு இருக்கிறது, ஊசூர் ஒரு அதெல்லாம் விளையாடுவோம். அதெல்லாம் பார்த்தாங்க அந்த பள்ளி கிராம பள்ளி மாணவர்கள் தான் வெற்றி பெறுவார், அதனால் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அவர்களுக்கு இங்க இருக்க பிசிக்கல் டைரக்டர்ஸ் இருக்காங்க, பிடி டீச்சர்ஸ், அவங்களுடைய ஊக்குவிக்கும் எண்ணம் இருக்கின்றது. அதனால் நம்மளால் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் வேண்டும். அதற்கு நகரப்புறத்தில் படித்தால்தான் முடியும் இல்லை, எங்கு படிப்பது முக்கியமில்லை, எங்கு இருப்பது முக்கியமில்லை, எப்படி விளையாடுவதுதான் முக்கியம். குறிப்பாக வாலிபால், நான் வாலிபால் அசோசியேஷன் இருக்கின்றேன். வாலிபால் விளையாடும்போது ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கும் தன்மை வாலிபால் உண்டு. நீங்க இருக்கிற நான் இருக்கிறேன் விட்ட கேம் பால் போயிடும். அது விட்டு கொடுக்கும் தன்மை ஒரு விளையாட்டுக்கும் ஒரு கலாச்சாரத்தை கற்றுக் கொள்கிறோம். அதனால் இங்கே நீங்க மற்றொரு விளையாடும் போது நீங்கள் பார்க்க வேண்டும் எப்படி விளையாடுறார்கள், எப்படி விட்டு தருகிறார்கள் என்று. ஏனென்றால் இது ஈசாத்தில் ஒன்றும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இது மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்களை பார்த்து மற்றவர்கள் செய்ய வேண்டும். இது ஒரு நாள் என்றால் இருக்கக்கூடாது. நீங்கள் வாரம் ஊர்ல போய் வாலிபால் விளையாடணும். ஏன்னா நடிகைக்கு கட்ட வழியில் சொல்லும்படி இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நல்வழியை நடத்தாதான் சத்குரு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எப்போது நான் உடலில் இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
மிக மிக அருமையான ஒரு நிகழ்வு. எனக்கு வந்தோடனே சுவாமி சொன்னது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. மாமியார் மருமகன் ஒரே டீம்ல இருந்து விளையாடுறாங்க. உண்மையிலேயே இது ஈஷாவை தவிர எதுவும் சாதிக்க வாய்ப்பே கிடையாது. த்ரோபால் டீம்ல மாமியார் மருமகன் ஒரே டீம்ல இருக்கிற மாமியார் மருமகன் கை தூக்குங்க. எல்லாரும் ஒற்றுமையா இணைந்து விளையாடுறது சந்தோஷமா இருக்கு. சிலம்ப சுத்தம் எல்லாம் ரெடியா? காலையில 8 மணிக்கு வந்தீங்களா? உங்களோட எனர்ஜியை தலைவனுங்கிற நானு வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க. இந்த கிராமோத்சவத்துல நான் ஒவ்வொரு விளையாட்டையும் பார்த்து ஆனந்தப்பட போறேன். இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ், பொதுமக்கள் சுவாமியோட சேர்ந்து கலக்கிடலாம். மிகப்பெரிய ஏற்பாட்டை வருடம் இந்த கோவில்ல 4 வருஷம் பண்ணல, மற்றபடி கணக்கு பார்த்தா 20 வருஷம், 14வது வருஷம் இது. 16 ஆண்டு காலமாக கிராமோத்சவத்தை மிக மிக பிரம்மாண்டமா உலகமே உற்று நோக்குகிற வகையில் நடத்துகிற ஈஷாவுக்கும் சத்குரு அவர்களுக்கும் ஒரு பலத்த கைத்தறல் நம்ம எல்லாம் பரிசா கொடுத்ததாமா. சத்குரு ஏன் இப்படி இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காருன்னா, விளையாட்டு தான் எல்லா ஈகோவையும் உடைச்சு மனுஷனோட கைகோர்க்க வைக்கும். கரெக்டா? போயிடுச்சு மனசுல அந்த பாரெல்லாம் போயிடுது. என் நிம்மதியா அப்படியே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவுதான். சொல்ல எனக்கே புத்துணர்ச்சியா இருக்கு. வந்து ஒரு பால் பிடிச்சேன், என்னை மீறி எப்படி போய் எப்படி எக்கே பிடிச்சிட்டேன் சார். நம்மளா பிடிச்சோன்னு நான் மறுபடியும் வீடியோவில் போய் போட்டு காமி பார்த்தேன். நான் உடனே அவங்க புருஷன் லைக் போட்டு வரீங்க தானே? ஓகே, இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள லைக்கை கூட கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். யுவர் ஆனர், தேங்க்யூ ஸோ மச். ஆமா, நான் ஏன் நாங்க வந்து இலங்கை அகதிகள் நாங்கெல்லாம் வந்து ஒரே முகாம் சாப்பிடுவோம். எல்லாருமே பயங்கர எனர்ஜியா இருக்கீங்களே எல்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த டீம்கிட்ட க்ளோஸா வந்து அடிச்செல்லாம் நினைச்சாங்க. மேட்ச் பார்த்துட்டே இருந்தேன். கடைசி ஒரு 6 பாயிண்ட் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, யார் மோட்லையும் எந்த கவலையும் இல்லை. அப்படியே கெத்தா நெக்ஸ்ட் இயர் வந்து அவ்வளோதான். அதான்